வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் ஹீலிங் யூனிவர்சிட்டியில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தேதி 30/10/2025. இன்னைக்கு காலை உணவு ஆன்மாவுக்காக, மனசுக்கான காலை உணவு ரிவைஸ் டேட். சிவபாபா உடைய வாணி, சிவபாபா கி வாணி. ரிவைஸ் டேட் 26/10/2025, 26/2/2025. பாபா சொல்றாங்க, சிவன் சொல்றாரு, मीठे बच्चों, कर्म की गुह्यता को नहीं समझा तो बाप को कैसे समझेंगे बताओ. இனிமையான குழந்தைகளே, கர்மத்தின் ஆழத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா நீங்க தந்தையை எப்படி புரிஞ்சுக்கிறவீங்க, அப்பாவை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறவீங்க சொல்லுங்கன்றாங்க. अच्छा, आप सभी बच्चों को दिल का याद प्यार. நல்லது. உங்க எல்லாருக்குமே உள்ளம் பூர்வமான அன்பு நினைவுகள். आप सभी थक गए हैं ना? நீங்க அனைவரும் களைப்பு அடைஞ்சிட்டீங்க இல்லையா? कौन कौन थक गया है? யாரெல்லாம் களைப்பு அடைஞ்சிட்டீங்க, யாருக்கெல்லாம் டயர்டா இருக்குன்னு சொல்லுங்கன்றாங்க. कौन थका है? யாரெல்லாம் டயர்ட் ஆயிட்டீங்க. कौन सी थकान के बारे में? எந்த டயர்டை பத்தி பாபா கேக்குறாங்க, எந்த கலைப்பை பத்தி பாபா கேக்குறாங்க. லம்பி யாத்ரா சே ஆயே ஹேனா? ரொம்ப நீளமா ரொம்ப தூரமான யாத்திரை செஞ்சு வந்திருக்கிறீங்க தானே. பூரே 84 ஜன்மோं की यात्रा तय करके आए हैं. முழுமையா 84 ஜன்மங்களுடைய யாத்திரைய முடிச்சு வந்திருக்கிறீங்க இல்லையா? அந்த ஜென்மங்களுடைய யாத்திரையில இருந்து வந்திருக்கிறீங்க தானே. தோ தக் கயே ஹோங்கேனா? அப்போ அத்தனை ஜென்மத்தினுடைய யாத்திரை செஞ்சு நீங்க களைப்பு அடைஞ்சிருப்பீங்க இல்லையா? தோடி தோ தகான் லகி ஹோகி, கொஞ்சமாவது நீங்க களைப்பு அடைஞ்சிருப்பீங்க தானே. தபி ஜப் கோய் பேப்பர் ஆத்தா ஹை தோ கியா கஹதே ஹைன்? அதனால தானே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் டெஸ்ட் பேப்பர் ரூபத்துல வந்துச்சுன்னா என்ன சொல்றீங்க? பஸ் பாபா பஹுத் ஹுவா, போதும் பாபா ரொம்ப ஆயிடுச்சு. அப் தோ யா தோ உனே உठालो யா தோ ஹமே உठालो. ஒன்னு என்னை இங்க இருந்து தூக்கிடுங்க இந்த உலகத்துல இருந்து, இல்ல அப்படின்னா அவங்கள இந்த உலகத்துல இருந்து தூக்கிடுங்க அப்படின்னு சொல்றீங்க தானே. ऐसा होता है? இப்படி ஆகுமா எப்போது? இந்த மாதிரி எப்ப நடக்குது அப்படின்னா, கபி ஜப் துக் ஹோத்தா ஹை, எப்போ உங்களுக்கு துக்கம் ஏற்படுதோ அப்போ இந்த மாதிரி நீங்க சொல்றீங்க கடவுள்கிட்ட. இஸ்கோ தகான் போல்தே ஹே, இததான் களைப்படைவது அப்படின்றது சொல்ற. சோர்வடைவது, களைப்படைவது, டயர்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லப்படுது. அப் பத்தாவோ கौन कौन थक गया? இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் களைப்பு அடைஞ்சிட்டீங்க. थक गए, களைப்பு அடைஞ்சிட்டீங்களா? நஹி பாபா, இல்ல பாபா அப்படின்னு சொல்றாங்க. तो फिर आप 84 ஜன்மோं वाले नहीं हो. அப்ப நீங்க களைப்பு அடையல அப்படின்னா நீங்க 84 ஜென்மம் எடுக்கக்கூடிய ஆத்மாவா இல்ல அப்படின்னு பாபா சொல்றாங்க. फिर कम लिए हैं அப்படின்னா குறைவான ஜென்மங்கள் எடுத்திருக்கிறீங்க, 84ஓட குறைவா எடுத்திருக்கிறீங்க. கிசி பி யாத்ரா மே தக்னா மனா ஹே, எந்த யாத்திரையில போனாலும் களைப்பு அடைவது என்பது, சோர்வு அடைவது என்பது அங்க கிடையாது. களைப்பு அடையக்கூடாது, எந்த ஒரு யாத்திரையிலையுமே சோர்வு அடையக்கூடாது. चाहे वो तन की हो, मन की हो या जन्मों की यात्रा हो. அது உங்க உடலுக்கான யாத்திரையா இருக்கட்டும், மனதிற்கான யாத்திரையா இருக்கட்டும், அல்லது ஆத்மாவினுடைய அநேக ஜன்மத்தினுடைய யாத்திரையா இருக்கட்டும்,
எப்படிப்பட்ட யாத்திரையா இருந்தாலும் நீங்க சோர்வு அடையக்கூடாது. आप बच्चों ने तो खुद ही तय किया ना कि हम इस यात्रा पर चलेंगे. கடவுள் சொல்றாரு, குழந்தைகள் நீங்க தான் முடிவு பண்ணீங்க, நாங்க இந்த யாத்திரையில போவோம் அப்படின்னு நீங்க தானே முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னா நாம தான் முடிவு பண்ணிட்டு வந்திருக்கிறோம்னு அர்த்தம். अब यह यात्रा ऐसी थोड़ी है, अब यह यात्रा ऐसी नहीं है, थोड़ी दूर चले फिर वापस भाग गए. இப்போ இந்த யாத்திரை எப்படிப்பட்டது? ஜன்மங்களுடைய யாத்திரை. கொஞ்ச தூரம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு ஓடி வந்துருவோம், பிடிக்கல, ஆகல, நம்மளால முடியல அப்படின்னா திரும்பி வந்துடலாம் அப்படின்றது இதுல கிடையாது. இந்த மாதிரி வர முடியாது. ये यात्रा कैसी है? இந்த யாத்திரை எப்படிப்பட்ட யாத்திரை? एक बार चले तो फिर बीच में से कोई कट नहीं है, कोई छोटा रास्ता नहीं है. ஒரு தடவை நீங்க மேல இருக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய உலகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்துட்டீங்க யாத்திரைக்கு அப்படின்னா, இங்க இருந்து ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது, சின்ன பாதை எதுவுமே கிடையாது சீக்கிரம் மேல போறதுக்கு. இந்த யாத்திரை அப்படிப்பட்ட யாத்திரை. अच्छा बच्चों, आप सभी बच्चों का जो यहाँ बैठे हैं, जो बाहर बैठे हैं, जो देश में बैठे हैं या विदेश में या किसी भी स्थान में कोने में बैठे हैं या अपने घर में या अपने बिस्तर पर लेटकर सुन रहे हैं, कोई कहाँ भी बैठा है, सभी का वेलकम है. நல்லது குழந்தைகளே, நல்லது குழந்தைகளே, யாரெல்லாம் இங்க கடவுள் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, யாரெல்லாம் இந்த ஹாலுக்கு வெளியில உட்கார்ந்துருக்கிறீங்க, யாரெல்லாம் முழு நாட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லது வெளிநாட்டில் இருக்கிறீங்க, அல்லது எந்த ஒரு இடத்துல கூட உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லது தன்னுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறீங்க, அல்லது தன்னுடைய பெட்ல படுத்துட்டு கேட்டுட்டு இருக்கிறீங்க, யார் எங்கெல்லாம் இருந்தாலும் அனைவரையும் வரவேற்கிறேன். பாப் தாதா கி தில் மே சபி கா வெல்கம். பாப் தாதா கடவுளுடைய உள்ளத்துல, ஹிருதயத்துல அனைவருக்கும் வெல்கம், அனைவரும் நல்லா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அச்சா சபி அச்சே ஹேனா, நல்லது, எல்லாரும் அனைவரும் நல்லா இருக்கிறீங்க தானே? खुश हैं, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சதா खुश रहो, சதா சந்தோஷமா இருங்க. अच्छा बताओ आप किसके बच्चे हैं, நல்லது, சொல்லுங்க, நீங்க எல்லாரும் யாருடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. பாபா கே பச்சே ஹே, பாபாவுடைய குழந்தைகள், கடவுளுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. आपने कहा बाबा के बच्चे हैं, நீங்க சொன்னீங்க பாபாவுடைய குழந்தைகள். அச்சா வாபஸ், மீண்டும் கேக்குறாங்க, மறுபடியும் கேக்குறாங்க பாபா, आप किसके बच्चे हैं, நீங்க யாருடைய குழந்தைகள்? आपके हैं பாபா, உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்றாங்க. आप कहो आप मेरे बच्चे हो, बच्चे हैं, दो मैं होते हैं. நீங்க சொல்வீங்க நீங்க என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ரெண்டு நானுங்கிறது இருக்குது. एक बेहद का मैं कि आप सभी मेरे बच्चे हैं, यह मैं परिवार को पूर्ण करता है. ஒரு எல்லைக்கு அப்பாற்பட்ட நானுங்கிறது, நீங்க எல்லாருமே என்னுடைய குழந்தைகள். இதுல இந்த நானுங்கிறது, இதுல ஒரு குடும்பம் முழுமையாக இருக்குது. एक अधूरा मैं है, अपूर्ण, ஒரு முழுமையான ஒரு அரைகுறையான நானுங்கிறது இருக்குது. அதுல அபூர்ணமா இருக்குது. सिर्फ आप ही मेरे बच्चे हैं या सिर्फ लौकिक में ही वही बच्चे हैं, यह अपूर्ण है, यह संपूर्ण नहीं है. வெறுமனே நீங்க மட்டும்தான் என்னுடைய குழந்தைகள், லௌகிகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னுடைய குழந்தைகள் இல்ல அப்படிங்கிற பாவனை இருக்கு இல்லையா? இது அபூர்ணமானது, இது சம்பூர்ணமானது கிடையாது.
समस्त आत्माएं बाप के बच्चे हैं. இந்த உலகத்துல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருமே அனைவருமே அப்பாவுக்கு குழந்தையா இருக்கிறாங்க. அதாவது அனைவருமே கடவுளுக்கு குழந்தையாக இருக்கிறாங்க. और अब मैं किसका हूँ? ಈಗ நான் யாருடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. கடவுள் கேக்குறாங்க, நான் யாருடையவன் அப்படின்னு கேக்குறாங்க. देखो सोच में पड़ गए. பாருங்க, யோசனை பண்றீங்க. अभी आपने माना नहीं है. இப்ப நீங்க இதை உங்களுக்குள்ள ஏற்றுக்கொண்டில்லைன்னா நீங்க இதை ஏத்துக்கிறவே இல்லை. मैं किसका हूँ? நான் யாருடையவனாக இருக்கிறேன். हम सबके हैं आप बाबा. நீங்க எங்க எல்லாருக்கும் சொந்தமானவர் பாபா அப்படின்னு சொல்றாங்க. बस आप एक बार कहना आप मेरे हो बाबा. கடவுள் சொல்றாங்க, பாபா சொல்றாங்க, இது ஒரு தடவை சொல்லுங்க, நீங்க என்னுடையவன் பாபா அப்படின்னு சொல்லுங்க. ஆப் மேரே ஹோ, நீங்க என்னுடையவன். நஹி நஹி ஆப் மேரே ஹோ, இல்ல இல்ல நீங்க தான் என்னுடையவன் அப்படின்னு சொல்லுங்கன்றாங்க. मैं तो आपका हूँ पर आप भी मेरे ही हो. நான் உங்களுடையவன், ஆனா நீங்க என்னுடையவன் மட்டும்தான், என்னுடையவன் தான் அப்படின்னு சொல்லுங்க. अच्छा बच्चों, आप सभी को देखकर खुशी हुई. आपका जगह कम पड़ गया ना? जगह कम पड़ गया. आपकी कैपेसिटी नहीं है बनाने की. நல்லது குழந்தைகளே, உங்களை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுடைய இடம் குறைவாயிருச்சு இல்லையா? இடம் குறைவாயிருச்சு தானே. உங்களுடைய கெப்பாசிட்டி கிடையாது, உங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி கிடையாது. எவ்வளவு பெரிய இடம் செய்யறதுக்கான கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள கிடையாது அப்படின்னு கடவுள் சொல்றாங்க. பரிஜித் आपकी कैपेसिटी नहीं है बनाने की, पर जितना बनाया है बहुत है. உங்களுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி கிடையாது அந்த பெரிய பெரிய ஹால் செய்யறதுக்கு. ஆனா எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்களோ அது போதுமானது. क्योंकि आप बच्चे कभी कभी सोचते हैं बाबा ने तो कब से बोला. ஏன்னா குழந்தைகள் நீங்க அப்பப்ப யோசனை செய்றீங்க, பாபா எப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. पता नहीं वह बड़े गेट का रिबन कब काटने वाला है. தெரியல அவரு பெரிய கேட்டினுடைய ரிப்பன் எப்போ கட் செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. तो हम सोचते हैं पहले छोटे गेट वालों को संभालने के काबिल बने. அப்போ கடவுள் யோசனை செய்யறாங்க, பாபா யோசனை செய்யறாங்க, நீங்க சின்ன கேட்ட ஓபன் செய்யறதுக்கு அதுக்கு தகுதியாளர் ஆகுங்க. அப்புறம் अभी तो बच्चे अपने आप में ही उलझे हैं. இப்ப சின்ன கேட்ட ஓபன் செஞ்சா வரக்கூடிய குழந்தைகளை நீங்க அவங்கள சமாளிக்கிறதுக்கு தகுதியாளர் ஆனீங்கன்னா தான் பெரிய கேட்டை ஓபன் பண்ண முடியும் இல்லையா? இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இப்போ தன்னுடைய குழப்பங்கள்லயே இப்ப நீங்க இருக்கிறீங்க. 2-4 बच्चों में उलझे है ना. 2-4 குழந்தைகளுக்குள்ளேயே குழப்பத்துல இருக்கிறீங்க தானே. अभी तो आपस में ही थोड़ा सा दिल में ईर्ष्या होने लगती है. இப்போ உங்களுக்குள்ளேயே ஒருவருக்குள்ளேயே உள்ளத்துல ஹிருதயத்துல பொறாம போட்டி வந்துட்டு இருக்குது. போட்டி பொறாமையில இருக்கிறீங்க இப்போ. अच्छा वो स्टेज पर जाता है, मुझे क्यों नहीं जाने दिया. ஆஹா, அவங்க மட்டும் ஸ்டேஜ்ல போனாங்க, என்னையா போக விடல அப்படின்ற பொறாம வருது. तो यह छोटी छोटी चीजें अगर दिल में रहेंगी तो आने वाले बच्चों को कैसे संभाल पाएंगे. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்க உள்ளத்துல இருக்குது அப்படின்னா வரக்கூடிய குழந்தைகளை நீங்க எப்படி அவங்கள சமாளிக்க போறீங்க? यह एक के लिए नहीं. இது ஒருத்தர் 2 பேருக்காக இது சொல்லல கடவுள். यह आप यहाँ बैठे हैं उन सबके लिए है.
நீங்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, இது அனைவருக்காக கடவுள் சொல்றாரு. अपने दिल में देखना है, मेरे दिल में किसी के प्रति ஈர்ஷ்யா तो नहीं है. தன்னுடைய உள்ளத்துல பாருங்க, என்னுடைய உள்ளத்துல யாருக்காகவும் பொறாமை இல்ல தானே அப்படிங்கறத நீங்க பாருங்க. अच्छा, आपको किसको याद करना है? நல்லது. நீங்க யாரு நினைவு செய்யணும்? யாரு நினைவு செய்ய வேண்டியதாக இருக்குது? பாபாக்கோ. பாபாவை நினைவு செய்யணும்னு சொல்றாங்க. கடவுளை தானே நினைவு செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. लेकिन आप सारा दिन किसको याद करते हैं? ஆனா முழு நாளும் நீங்க யாரு நினைவு செய்யறீங்க அப்படின்னு பாபா கேக்குறாங்க, கடவுள் கேக்குறாங்க. ஆப்கோ, உங்களை தான் அப்படின்னு குழந்தைகள் சொல்றாங்க. நஹி நஹி, இல்ல இல்ல அப்படின்னு கடவுள் சொல்றாங்க. ஆப் பத்தாவோ, ஆப்கோ யாத் கிஸ்கோ கர்னா ஹே? நீங்க சொல்லுங்க, யாரு நீங்க நினைவு செய்யணும்? பாபாக்கோ. பாபாவை தானே நினைவு செய்யணும், கடவுளை தானே நினைவு செய்யணும். பர் ஆப் யாத் கிஸ்கோ கர்த்தே ஹோ? ஆனா நீங்க யார நினைவு செய்யறீங்க அப்படின்னு கடவுள் கேக்குறாரு. सोचना, अगर आपको बाप से प्यार है तो याद किसकी आनी चाहिए? யோசனை செய்யுங்க, ஒருவேளை உங்களுக்கு கடவுள் மீது அன்பு இருக்குது, பரமாத்மா மீது அன்பு இருக்குது, அப்பா மேல அன்பு இருக்குது அப்படின்னா யாருடைய நினைவு வரணும் உங்களுக்கு? பாபா கி ஆனி சாஹியேனா? பாபாவுடைய நினைவுன்னு சொல்றாங்க, வரணும் தானே. பர் ஆப்கோ கிஸ்கி யாத் ஆத்தி ஹை? पर आप किसको याद करते हो? பாபாவை நினைவு செய்யணும் தானே. ஆனா நீங்க யாரு நினைவு செய்யறீங்க? जो बच्चों का ध्यान कोई भी खींच लेवे, वो बाबा की तरफ कैसे खींचेगा बताओ? எந்த குழந்தைகளுடைய கவனத்தை வேற யாரோ இழுத்துறாங்க, அவங்க கடவுள்கிட்ட எப்படி இழுக்கப்படுவாங்கன்னு சொல்லுங்க. இழுக்கப்பட முடியும்? வேற யாரோ உங்களுடைய கவனத்தை அவங்க கிட்ட இழுத்துறாங்க அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட எப்படி இழுக்கப்படுவீங்க? किसी ने कहा फलाना आपके बारे में ऐसा कहा तो किसने ध्यान खींचा? யாரோ சொல்றாங்க, அவங்க உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யாரு உங்களுடைய கவனத்தை இழுத்தாங்க? ஃபலானே நே கீச்சா, அவங்க தானே உங்களுடைய கவனத்தை இழுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க பாபா. பர் பாபா கி தரஃப் தியான் நஹி ஹை நா? ஆனா கடவுள் பாபா மேல கவனம் இல்ல தானே. யாரு உங்களை தன் பக்கம் இழுக்கிறாங்க, அவங்க மேல உங்க கவனம் போயிருது. அது எந்த ஒரு மனிதனா இருக்கட்டும், எந்த ஒரு பொருளா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், டிவி இருக்கட்டும், டிவில வரக்கூடிய ப்ரோக்ராம், இது எல்லாமே உங்களுடைய கவனத்தை தன் பக்கம் இழுக்குது. அப்போ பாபா மேல உங்களுடைய கவனம் இல்ல, கடவுள் மேல உங்களுடைய கவனம் இல்ல. பச்சே கர்மோ கி கஹன் கதி கோ சம்ஜோ. குழந்தைகளே, கர்மத்தினுடைய ஆழமான நிலையை புரிஞ்சுக்கங்க. ये कर्म जो है यह एक गहरी किताब है. இந்த கர்மம் என்பது, செயல்கள் என்பது ஒரு ஆழமான புத்தகமா இருக்குது. और ये किताब आप हर किसी के पास है. இந்த புத்தகம் உங்க அனைவரிடம் இருக்குது இந்த புத்தகம். ऐसे गहरे राज आप ही के पुस्तक में होंगे. அப்படிப்பட்ட ஆழமான ரகசியங்கள் உங்களுடைய புத்தகத்துல தான், உங்களுடைய செயல்கள் என்ற புத்தகத்துல தான் இந்த ரகசியங்கள் எல்லாம் இருக்குது. कर्मों की गुह्यता को नहीं समझा तो बाप को कैसे समझेंगे बताओ? செயல்கள், கர்மங்கள் என்ற ஆழத்தை புரிஞ்சுக்கறல, செயல்களுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கறல அப்படின்னா நீங்க கடவுளை, அப்பாவை, தந்தைய, அப்பாவை எப்படி புரிஞ்சுக்கிறவீங்கன்னு சொல்லுங்க. புரிஞ்சுக்கிற முடியுமா? சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. अच्छा, एक बात बताओ, आज आपने जो कर्म किया उसका फल आज ही मिलेगा? நல்லது, ஒரு விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னா
அதோடைய பலன் இன்னைக்கே கிடைக்குமா? நஹி மிலேகா. கிடைக்காது தானே. நஹி மிலேகானா அது கிடைக்காது தானே. யா கல் மிலேகா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கிடைக்குமா? யா 4 ரோஜ்கே பாத் மிலேகா, அல்லது 4 நாள் கழிச்சு கிடைக்குமா? கப் மிலேகா, எப்ப கிடைக்கும் சொல்லுங்க. கபி भी मिल सकता है, எப்ப வேணாலும் கிடைக்கும் அது. जैसे आप कहीं पर नौकरी लगी है, आपको वेतन मिलता है. எப்படி நீங்க எங்கேயாவது வேலைக்கு போறீங்க, உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது தானே. क्या जिस दिन नौकरी लग गई उसी दिन वेतन मिलेगा क्या? நீங்க என்னைக்கு வேலைக்கு போறீங்க அன்னைக்கே உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா என்ன? சில பேருக்கு அன்னைக்கே கிடைக்கும், டெய்லி வேஜஸ்ல போறவங்களுக்கு அன்னைக்கே கிடைக்கும். சில பேருக்கு மாச சம்பளம் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு மாசம் வேணாம், வருஷத்துல நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு செய்யக்கூடிய செயலுடைய பலன், கர்மத்தினுடைய பலன் நமக்கு இன்னைக்கே கிடைக்கும், கொஞ்சம் நாளைக்கு வேணாலும் கிடைக்கும், ஒரு மாசம் விட்டாலும் கிடைக்கும், ஒரு வருஷம் விட்டாலும் கிடைக்கும். அப்போ அது எப்ப வேணாலும் கிடைக்கும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு புரிய வைக்கிறாங்க. நல்லது. अच्छा, मीठे मीठे सिखिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और शुभ प्रभात. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய கடவுளுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. ஆத்ம தந்தையினுடைய ஆத்ம குழந்தைகளுக்கு நமஸ்தே அப்படிங்கிறாங்க, வணக்கம் சொல்றாங்க. நாம் ஆத்மாக்களுடைய ஆத்ம தந்தைக்கு இனிமையான அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கம். இன்றைய வர்தானம், சதா தில் தக்த் நஷீன் பவா. சதா கடவுளுடைய உள்ளத்தில் அமரக்கூடிய நபர்கள், ஆத்மாக்களாக ஆகுங்க. விளக்கம், ஆத்மா என்பது ஒரு உள்ளம், ஒரு ஹிருதயம். எப்படி கடவுள் என்பது ஒரு ஹிருதயமோ அதே மாதிரி ஆத்மாவே ஒரு ஹிருதயமா இருக்குது, கண்ணுக்கு தெரியாத ஹிருதயம். அந்த ஹிருதயத்துல கடவுள் பரமாத்மா என்ற பரமாத்மா என்ற ஹிருதயத்தை நீங்க எப்பவுமே உங்களுக்குள்ள நிறைச்சு வச்சுக்கோங்க. அப்போ எப்போ அவரை நீங்க நிறைச்சு வைக்கிறீங்களோ உங்க ஆத்மா என்ற உள்ளத்துல, ஆன்மா என்கிற ஹிருதயத்துல, அப்போ அவருடைய நினைவு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும். அவருடைய நினைவு எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும்போது அவருடைய குணங்கள், சக்திகள் உங்களுக்குள்ள கண்டினியூவா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அப்போ அந்த சுப்ரீமுடைய ஹீலிங் உங்களுக்கு எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். ஹீலிங் என்றால் என்ன அப்படின்னா, உங்களுக்குள்ள எனர்ஜி, அவருடைய சக்தி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், ஃபில் ஆயிட்டே இருக்கும், அப்புறம் எப்பவுமே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய உடம்பு ஒரு பேட்டரி மாதிரி. இந்த பேட்டரியில கடவுளுடைய சக்தி எப்பவுமே ஃப்ளோ ஆகணும், ஃபில் ஆகணும், ஸ்டோர் ஆகணும். இதுதான் ஹீலிங் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த சக்தி ஃபுல் ஆகுது, ஸ்டோர் ஆகுது. எப்போ ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, எப்போ அவரை நம்மளுடைய ஹிருதயத்துல உட்கார வச்சுக்கிறோம். அத இப்போ இந்த ஆடியோவை நீங்க எப்பெல்லாம் சாப்பாடு சாப்பிட்றீங்க, காலை உணவு சாப்பிடும்போது நீங்க கேட்டுக்கிட்டே சாப்பிடுங்க. அப்போ உங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் ஆத்மாவுக்கும் சக்தி நிறையட்டும். நல்லது. வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சுப்ரீம் ஹீலிங் யூனிவர்சிட்டியில உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தேதி 30/10/2025. இன்னைக்கு காலை உணவு ஆன்மாவுக்காக, மனசுக்கான காலை உணவு. ரிவைஸ் டேட்
சிவபாபா உடைய வாணி, சிவபாபா கி வாணி. ரிவைஸ் டேட் 26